guys, வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ NR7 NR4 அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஒன்று ஓப்பன் ஹை லோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஓப்பன் லோவும் சேமாக இருந்தால் நீங்கள் பை சைட் போவீங்க, ஓப்பன் ஹையும் சேமாக இருந்தால் செல் சைட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது வரக்கூடிய நாட்களில் வரும், சரிங்களா? NR7 NR4 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். NR அப்படின்னு இருக்கு பாருங்களேன். NR அப்படின்னா நேரோ ரேஞ்ச் 7 அப்படின்னு இருக்கும். இதில் துரிதமாக என்ன அப்படின்னா இதுக்கு நிறைய ஸ்க்ரீனர் இருக்குது. நீங்கள் போயிட்டு ஸ்டாக் செலெக்ஷன் நிறைய பேருக்கு என்ன கம்ஃபர்ட் இருக்காது அப்படின்னா ஸ்டாக் செலக்ட் பண்ண தெரியறதுல ப்ராப்ளம் இருக்கும் இனிஷியல் டைமில். இப்போது நீங்கள் எல்லோரும் இண்டிகேட்டர் பயன்படுத்துவீங்க, ஏதோ ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும், சரிங்களா? இப்போ இனிஷியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இண்டிகேட்டரே பேஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் அவ்வளோ அக்யூரசி இருக்காது. ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா அதுலேயே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசன் சமயத்தில் நான் ஒரு ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபரை பார்த்தேன், சரிங்களா? அவங்க வந்து தூண்டில் போட்டு ஃபிஷ்ஷை ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் பார்த்தேன், அதில் 2 நபர் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நீங்கள் தூண்டில் போடவுமே அந்த மீன் வந்து பைட் கடிக்கச்ச அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்குறாரு. அப்படியே அந்த இருக்கலேருந்து ஹரிசா, அதாவது நேராக ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக அப்படியே தூக்குறாரு, சரிங்களா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதில் ஃபிஷ் அந்த அளவுக்கு வரலை, சரிங்களா? இன்னொரு நபர் இருக்கார், சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஸ்லைட்லி ஹரிசாண்டலாக எடுப்பார், சரிங்களா? அவர் 10 மீன் பிடிச்சாரு அப்படின்னா, சரிங்களா, வெர்டிக்கலாக தூக்குறவர் 2 மீன் தான் பிடிப்பார். இதுலேருந்து என்ன அப்படின்னா இண்டிகேட்டர் அப்படிங்கிறது சிம்பிளாக தான் சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அந்த சின்ன ட்ரிக் இருக்கும், அதை நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிலையுமே சின்ன சின்ன ட்ரிக் இருக்கும். அந்த ட்ரிக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதுமானது தான். இப்போ இந்த NR7 சரியாக நிறைய பேருக்கு பயன்படுத்த தெரியாது. இதில் 3 விஷயம் இருக்குது. இப்படி வந்தவொடனே நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட்டு 7 கேண்டில் வரணும், சரிங்களா? NR7 அப்படின்னா 7 கேண்டில் டே டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு வந்து நல்ல அக்யூரசி வேணுங்கிற பட்சத்தில் டே டைம் ஃப்ரேம் எடுங்க. இதில் 1 2 3 4 5 6 7வது கேண்டில் இருக்கா? இந்த 7வது கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கா? இது 2 நல்லா அப்படி பார்த்துக்கங்க, சரிங்களா? இப்போது இந்த பாடி இருக்கா? ஒன்று விக்குக்கு வைங்க, பாடிக்குங்க. ஃபர்ஸ்ட்டு கேண்டில் இருக்கா? இதனுடைய பாடிக்கு வைங்க, வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்தீங்க அப்படின்னா, சரிங்களா? அதாவது ஹரிசாண்டலாக எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா கேண்டில்லையும் டச் ஆகுதான் பாருங்கள். நீங்கள் விக்குக்கு வச்சாலும் சரி, பாடிக்கு இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக எடுங்க, எல்லாத்துலேயும் டச் ஆகணும், சரிங்களா? இப்போது என்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 7வது கேண்டில் ஃபார்ம் ஆகுதுல, அதில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அந்த கேண்டிலோட ஹையில் வைக்கணும், செகண்ட் பாயிண்ட், சரிங்களா? என்ட்ரி எங்கே கொடுக்கணும் அப்படின்னா செல் என்ட்ரி கொடுக்குறீங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் பை என்ட்ரியும் கொடுக்கலாம், செல் என்ட்ரியும் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா பிகினராக வரவங்களுக்கு குழப்பம் இருக்கும். அதாவது இன்ட்ராடேயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சரிங்களா? 2 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒன்று லிவரேஜ், அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்க முடியும். நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடுவீங்கல்ல, அதனால் அந்த ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஷேர் வந்து இந்த மாதிரி கீழே சரியுது அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 100 ரூபாயில் செல் பண்ணி 90 ரூபாயில் போய் திரும்ப பை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போது ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருங்க. 7வது கேண்டிலோட ஹை ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். செல் என்ட்ரி அப்படின்னா பை என்ட்ரி அப்படின்னா என்ன பண்ணணும், லோவில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்டாப் லாஸ். இப்போது 8வது கேண்டில் வருதா, இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிடலாம், என்ட்ரி கொடுத்துடலாம். NR7 பொறுத்த மட்டும் NR4 காட்டிலும் NR7 நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா ஒரு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணும் கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா NR7க்கு போயிருங்க, நேரோ ரேஞ்சு 7க்கு போயிருங்க, சரிங்களா? அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சப்போர்ட் லெவலில் நீங்கள் தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தெரியும். எப்போதுமே வந்துட்டு
டார்கெட் அப்படின்னு எடுக்கும்போது சரிங்களா, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி ட்ராப் பண்ணி எடுங்க. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல நான் உள்ளே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பட் NR7 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி உங்களால் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சப்போர்ட் லெவல் இங்கே இந்த லெவல் வரைக்கும் அப்படியே உங்களுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இது செல் என்ட்ரி தான் நான் கொடுக்குறீங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கே க்ளோஸ் பண்ணணும். இதை கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் இந்த ஒரு கேண்டில் தான் சரிங்களா உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ். அதனால் இந்த ஒரு கேண்டில்லே நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது தான் சாத்தியமாக இருக்கும். அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கிங்க. ஏன்னா இது டே டைம் ஃப்ரேமில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயம். அதனால் இதை பிரேக் அவுட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு சரிங்களா ஸ்கேல்பிங்க்கு தாண்டி வெயிட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடுக்கான சான்சஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா NR4. இதில் தான் நான் சொல்லக்கூடிய தேர்ட் பாயிண்ட் இருக்குது. அதாவது இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே ப்ராப்பராக எடுத்துருங்க. ஓகேங்களா, எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போது இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா செல் என்ட்ரி, அதாவது சப்போர்ட் ரீச் ஆகி ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது. இந்த ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதாவது சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டண்ட்லேயோ கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்போது அதே போல் தான் இதுவும் செல் என்ட்ரி தான் சரிங்களா. தாராளமாக என்ன பண்ணலாம், இதில் செல் என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட மேலே வச்சிடலாம். இது ஸ்கேல்பிங்க்கு சூட்டபுளாக இருக்கும். இது சின்ன பாயிண்ட் நினைக்காதீங்க. இந்த இடத்துல வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா சின்னதாக ஒரு பாயிண்ட். நீங்கள் நிறையா டைம் ட்ரேடு எடுக்கச்ச சரிங்களா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா சரிங்களா, நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போதே 1400 நியர்லி இருக்கும். இதை நல்லா டீட்டெயில்டாக செக் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா 5 to 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்கேல்பிங்க்கே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் சரிங்களா. அதனால் ஸ்கேல்பிங் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுற டைம் தான் 3 to 5 மினிட்ஸுக்கு NR4 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இது மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு போகலாம், தாராளமாக போகலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா 1 2 3 அடுத்து வரக்கூடிய கேண்டில் மட்டும் சரிங்களா, வரக்கூடிய மாதத்தில் இந்த மாதிரி தான் இருக்குங்கிறதுக்கு தான் நான் அதை ஷோ பண்ணுறேன். அதுவும் நான் நெஃப்டிலே ஷோ பண்ணுறேன் சரிங்களா. இதுக்குள்ளே மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக உங்களுக்கான ஒரு ட்ரேட் இருக்குது. இது சப்போர்ட்டை ப்ராப்பராக ரீச் ஆகிருக்கு. நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, சப்போர்ட் ப்ராப்பர் ரீச். ஸோ இந்த இடத்துல சரிங்களா இந்த கேண்டில் வச்சு இதனுடைய ஹை லெவலில் பிரேக் பண்ணி என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிளான் பண்ணலாம். அதனால் ட்ரேடை பொறுத்த மட்டும் கவனமாக பண்ணுங்கள். மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இன்ட்ராடே பண்ணுறீங்க. எஸ்பெஷலி NR4 NR7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரிங்களா, டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட், இதை டே டைம் ஃப்ரேமாக நினச்சிக்கோங்க, மந்த்லிங்கிறத அப்படி மறந்துடுங்க. டே டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குது. இதில் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஆக்சுவலி சப்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல அக்யூரேசி இருக்கும். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த மட்டும் ஸ்கேல்பிங் பண்ணும். ஏன் அப்படின்னா இது அப் ட்ரெண்டில் கரெக்ஷன் வரக்கூடிய ஸ்டாக், இது பை என்ட்ரிக்கான ஸ்டாக் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதே இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்ட் வந்து இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், செல் என்ட்ரிக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சைட் போனீங்க அப்படின்னா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் ஸ்டாக்குக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. NR7 அப்படின்னு சொன்னால் நேரோ ரேஞ்ச் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.